நீங்கள் திரைப்படத்துக்கு 100வது நாள் கொண்டாடலாம், அரசாங்கத்துக்கு எப்படி 100வது நாள் கொண்டாடலாம்? நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டாருன்ன உடனே நீங்கள் வந்து 100வது நாள் கொண்டாடணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெள்ளி விழா கொண்டாடுவீங்க போல இருக்குது, அப்புறம் பொன் விழா கொண்டாடுவீங்க போல இருக்குது. 5 வருஷமாக ஆட்சி நடக்கணும். அதனால் வந்து 100 நாள் 200 நாள்லாம் இல்லாமல் இன்றைக்கி அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களோட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை இன்ஸ்டால்மெண்ட்டில் செஞ்சிட்ருக்காங்க. தயவு செய்து நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும். இல்லைனா மக்களுக்கு நம்பிக்கை வராது. இல்லைனா நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், வெற்றி பெறலாம், அதுக்கப்புறம் நாம் வந்து எப்படி வேணாலும் மக்களை வந்து ஏமாற்றலான்னு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ, மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கணும், அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மடிக்கணினி கொடுக்கணும். ஆக இன்னும் கொஞ்சம் அனுபவபூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். சட்டமன்றமும் நான் கேட்டுக்கொள்வது, மக்களோட பிரச்சனைகளை அதிகமாக பேசுங்க. நீ எவ்வளோ நிலம் வச்சுருக்க, நான் எவ்வளோ நிலம் வச்சுருக்கேன், நீ லாட்ரியில் எவ்வளோ வாங்கினேன், நான் லாட்ரியில் எவ்வளோ வாங்கினேன், அதே மாதிரி நான் எத்தனை கார் வச்சுருக்கேன், நீ கார் வச்சுருக்க, இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க, மக்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று கூட திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கொலை செய்யப்பட்டதற்கு நீங்கள் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் போனீங்க, உங்களை கொண்டாடி முடிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து மக்களுக்கான அமைச்சர்களாக பணியாற்றணும். மக்கள் நேற்று 2 அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எனது தாழ்மையான கருத்து, இது வந்து கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நேரம். அதனால் மக்களுக்காக பணியாற்றுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. இதே கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் காவிரி விவகாரத்தில் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அவங்க வந்து தமிழ்நாட்டை கண்டுக்கிறது கிடையாது, கர்நாடகா தான் முக்கியம், அவங்க ரூலுக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, காங்கிரஸ் தான் கர்நாடகாவை ஆட்சி செய்து கொண்டு இருக்குது. மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களும் அன்புமணி அவர்களும், ஒருவேளை சகோதரர் அன்புமணி அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல, ஏன் பாஜகவை, கர்நாடக பாஜகவை நீங்கள் ஏன் கண்டிக்க மறுக்கிறீர்கள்னு. இவங்க ஆட்சி நடக்குமா, இவங்க தண்ணி திறந்து விட மாட்டாங்களாம், ஆனால் போராட்டம் நடக்கிறவங்கள கண்டிக்கணுமா? இது என்னடா அதிசயமாக இருக்குது. அப்போ உங்களோட கடமையை முற்றிலுமாக நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள். கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளின் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று காவிரி நதிநீர் ஆணையம் சொல்லியாச்சு. காவிரி நதிநீர் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? பிஜேபி ஆட்சி 2018 ஜூன் 1ஆம் தேதி தான் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னால் காவிரி ஒழுங்காற்றுக்குழு 2007 சுப்ரீம் கோர்ட்டை அறிவிச்சா கூட 2012 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் அதை அறிவிக்கவே இல்லை. மக்களுக்கான, தமிழக மக்களுக்கான தண்ணியை சரியான பங்கீடு கொடுக்கவே இல்லை. அதனால் மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள் இருக்கும்போதும் சரி, சரியான நீர் வந்து கொண்டிருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் 10ஆம் பொதுவாக பிஜேபியை குறை சொல்வதை விட்டுவிட்டு அங்கு காங்கிரஸ் ஆட்சி செய்கிறார்கள், இங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்கிறார்கள். 2 மாநிலத்திலையும் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். 2 மாநிலத்திலையும் ஆட்சி செய்யும்போது நமக்கு தண்ணீர் வரலைன்னா அங்கே உள்ளவர்கள் முடிவு செய்ய வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவையும் காவிரி நதிநீர் ஆணையத்தையும் மதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமாக நம்ம விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கணும், அந்த காவிரி இங்கே வரணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. மான சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சுடுறாங்க. அப்போ இது என்ன? இது அப்போனா சட்டம் எங்கே இருக்குது, காவல்துறை எங்கே இருக்குது? வழக்கு போடலாம், அவங்கள விசாரிக்கலாம். ஆனால் மான சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 தமிழர்களை சுட்டு விட்டு இன்றைக்கி அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் அங்கே ஆட்சி செய்கிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. இங்கே அதுக்கான எந்தவித அவங்க அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளாமல் சும்மா பொதுவாக அந்த 3 குடும்பங்களுக்கும் அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும். வருங்காலத்திலேயும் இப்படி தமிழர்கள் எந்த பாதிப்பும் எல்லையில் நடக்காத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இதை சுட்டு கொண்டதாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, இங்கே காங்கிரஸ் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோட பதில் என்ன? தமிழர்களின் உயிருக்கு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள்?
அதனால காங்கிரஸ் ஏதோ நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதில்ல, தமிழர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதும் எனது கருத்து.